Friends, one more motivational video உங்களுக்காகவே. Mold your life accordingly for success in life. தமிழ் நண்பர்களே வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் நான் கச்சக்கமாக வேணும், ஆனால் மிக முக்கியமானது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவேன். ஒழுக்கம் போச்சு அப்படின்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு உறுதியாக நம்புங்க. ரெண்டு தரம் ஒழுக்கம் இருக்கிறது. ஒன்று டிசிப்ளின், ரெண்டு செல்ஃப் டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்னா என்னன்னு பாருங்கள். உங்கள் அப்பா பார்க்குறப்ப நீங்கள் தண்ணி போடாமல் இருக்கீங்க, அதான் டிசிப்ளின். டீச்சர் பார்க்குறப்ப நீங்கள் காப்பி அடிக்காமல் இருக்கீங்க, அதான் டிசிப்ளின். வேறொருவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற போது நீங்கள் நல்லவராக இருக்கிறீர்கள், அதான் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன? சுய ஒழுக்கம். அப்படின்னா என்ன? அப்பா இல்லாதப்பவும் தண்ணி போடாமல் இருக்கிறது தான் சுய ஒழுக்கம். டீச்சர் பார்க்காம இருக்கிறப்பவும் காப்பி அடிக்காமல் இருக்கிறது தான் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கத்தில் நான் என்னை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுயமுழுக்கம் இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில் உறுதியாக முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க. என் வாழ்க்கையில் நான் எக்கச்சக்கமான ஆளுகளை பார்த்திருக்கிறேன். யாராவது வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நான் இனி சொல்ல போகிற 4 விஷயங்கள் சுய ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். நான் சொல்ல போகிற 4 விஷயத்தில் சுய ஒழுக்கம் உங்களுக்கு இருந்தால் உறுதியாக சொல்லுகிறேன், வாழ்க்கையில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் முன்னுக்கு வந்து விடுவீர்கள் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் நான் சொல்கிறது சரியான்னு பாருங்கள். இந்த 4ல் ஏதாவது ஒன்றிலையோ அதை விட 2லையோ 3ல ஏதாவது 2 கோட்டை விட்டுருப்பாங்க. அதனால் இந்த 4 விஷயத்தில் மிக ஒழுக்கமாக இருங்கள், வாழ்க்கையில் உங்களால் முன்னுக்கு வர முடியும் என்பதால் பிரியமுள்ள விஷயத்தில் 4 விஷயத்தில் சுய ஒழுக்கமாக இருக்க வேண்டும். 1, டைமில் டிசிப்ளினாக இருங்கோ. டைம், நேரத்தில் கரெக்டாக இருங்க. 9:30 அப்படின்னு சொன்னால் 9:30க்கே வாங்க. 9:30ன்னு சொல்லிட்டா 10:30க்கு வந்துட்டு என்ன மீட்டிங் 9ன்னு வைப்பாங்க, 9 மணிக்கு மீட்டிங்னு வைப்பாங்க, 10 மணிக்கு வந்துட்டு சொல்லுவான் என்னென்ன வெள்ளம் தொடங்கிட்டீங்களா அப்படிம்பாங்க. நம்ம நாட்டில் ஆளுகளுக்கு ஒழுக்கம் இல்லாத ஒன்று நேரத்தில் தான். சொன்ன டைமில் வரமாட்டான், சொன்ன டைமில் செய்ய மாட்டான். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி டிவைட் பண்ணது 24 hours per day என்பது டைம். ஒரு மனுஷனுக்கு நமக்கு மட்டும்தான். அந்த டைமை எப்படி நல்லா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். சும்மா கதை பார்த்து பேசி அப்படியே உட்காந்து இப்படி உட்காந்து டைமில் ஒழுக்கம் இல்லாது வாழ்பவர்கள் எஃபிஷியண்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுകൊണ്ട് டைமில் ஒழுக்கமாக இருங்க. 2, பணத்தில் ஒழுக்கமாக இருங்கள். கணக்கு இருக்கா? எவ்வளவு உங்களுக்கு வரவு வந்தது, எவ்வளவு செலவானதுன்னு கேட்டால் தெரியாத ஆளுகளுக்கு. எவ்வளோயா போன வருமானம் வந்துச்சு, எவ்வளோவா செலவு பண்ணுங்க, கணக்கு எழுதி வைக்கிறீங்களாயா? கணக்கு எழுதி வைக்க மாட்டோம். கணக்கு எழுதி வைக்காமல் எப்படி உங்களுக்கு தெரியும் எங்கே எப்படி போகிறது? நான் ஆளுகள்கிட்ட கேட்பேன், கப்பல் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு இடிக்கலாம் வேண்டாமையா, ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் போதும். உங்களுடைய அந்த பணத்தில் எங்கே ஓட்டை இருக்குன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் ஒரு கணக்கு எழுதி வைத்து கொள்ள வேண்டும், அதில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். பணத்தில் ஒழுக்கம் இல்லாதவன், நேரத்தில் ஒழுக்கம் இல்லாதவன், இனி நான் சொல்ல போகிற மற்ற 2லும் ஒழுக்கம் இருக்காது என்பதை தெரிந்து கொள்ள. ஏன்னா பணமும் நேரமும் நம்பர்லேயே ஒழுக்கம் இல்லைன்னா நம்பர் இல்லாததில் எப்படியா ஒழுக்கம் இருக்கும். அதனால தான் நேரத்தில் ஒழுக்கமாக இருங்கள், பணத்தில் ஒழுக்கமாக இருங்கள். 2, 3, ஆரோக்கியத்தில் ஒழுக்கமாக இருங்கள். தண்ணி போடுறது, சிகரெட் இழுக்கிறது உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதே உங்களுடைய அடிப்படையே உங்களுடைய ஆரோக்கியம்தான் அப்படிங்கிற மதுபாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு பயிற்சியாளரை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு காரணமே மதுக்கு இந்த ஹெல்த் இருக்கிறதுனால. பேசுவதற்காக நிற்பதற்கான ஒரு ஆரோக்கியம் இல்லைன்னா நீ யாரும் தெரிஞ்சுக்க போகிறது. அதனால் ஒழுக்கமாக இருங்கள், அந்த ஆரோக்கியத்தை வைத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை நாசமடித்துக் கொள்கிற ஒழு பழக்க வழக்கங்களையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். அதான் 3, ஒழுக்கமாக இருங்கள் ஆரோக்கியத்தில். 4, உறவுகளில் ஒழுக்கமாக இருங்கள். ஏதாவது நாளை பார்த்தோம் உடனே பேசிட்டோம் அப்படியே போயிட்டோம் அப்படியே நோ. யூ ஷுட் கீப் த டிசிப்ளின் ரிலேஷன்ஷிப். உறவுகளை எப்படி கொண்டு போக வேண்டும், அந்த உறவுகள் எதற்காக உருவானது, உறவுகளை எப்படி நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும், உறவுகள் எனக்கும் அவருக்கும் எப்படி குணகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உறவுகள் சந்தோஷம் தருகிற மாதிரி உறவுகள் வருத்தமும் கூடி தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறது அந்த உறவில் பிரச்சனையாட்டி என்னை ஏமாற்றிட்டு அவன் போயிட்டான்னு நிறைய பேர் கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன் உங்களை மற்றுள்ளவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் டிசிப்ளினாக இல்லை அப்படிங்கிறதான்.
அப்போ உறவுகளில் டிசிப்ளினாக இருங்கள். இந்த 4 விஷயத்தில் டிசிப்ளினாக இருங்க. பொதுவாக நீங்கள் டென்ஷன் அடிக்க மாட்டீங்க, நம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. ஒன்று, நேரத்தில் ஒழுக்கமாக இருங்கள், பணத்தில் ஒழுக்கமாக இருங்கள், ஆரோக்கியத்தில் ஒழுக்கமாக இருங்கள், உறவுகளில் ஒழுக்கமாக இருங்கள். இந்த 4லும் ஒழுக்கமாக இருக்கிற போது மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். வெற்றிக்கு மிக மிக முக்கியமான ஒன்று ஏதென்று என்னிடம் கேட்டால் நான் சொல்வேன், ஒழுக்கமாக இருப்பதுதான் வெற்றிக்கு முதல் படி. ஒழுக்கமாக இருங்கள், வாழ்க்கை முன்னுக்கு வர வேண்டும்.